Hi friends, welcome to our channel Biology Need View. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட சக்சஸ்க்கு யாரெல்லாம் தடைகள்லாம் இருக்காங்க. ஓகேயா, நம்ம சக்சஸ்க்கு அப்டிராக்டில் வந்து வேற யாருமே கிடையாது, நம்ம தான். ஓகேயா, ஸோ அதை வந்து எப்படி நம்மளை வந்து இதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணலாம், ஸோ அதை பத்தின வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறதா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாம். ஓகேயா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ஓகே, நம்மளோட சக்ஸஸ்க்கு நம்மளுக்கு தடைக்கலாக இருக்கிறது நம்ம தான், நம்மளோட திங்கிங் தான். ஓகேயா, இதில் இப்போ நம்ம வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கலாம், நீட் எக்ஸாம் இருக்கலாம், ஜேஇஆ இருக்கலாம். நம்ம வந்து அது ஒரு லாங் ப்ராசஸ், ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்துருப்பாங்க. இந்த டைம் ஃபுல்லாக நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். பட் ஒரு சக்ஸஸ் ரீச் ஆகுறது எத்தனை பேரோ படிக்கிறாங்க, ஆனால் ஒரு பர்டிகுலர் மெம்பர்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணுறாங்க, அந்த சக்ஸஸை ரீச் ஆகுறாங்க. ஸோ ரிமைனிங் மெம்பர்ஸ் அவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு, ஏன் அந்த லெவலில் அவங்க ரீச் ஆக முடியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சில அப்டிராக்டிவ்ஸ் தடைகள் நம்மக்கிட்ட இருக்கிறதே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேயா, ஸோ இதை வந்து ஜஸ்ட் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்னதான் சக்ஸஸ் நம்ம கையில் தான். ஓகேயா, இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோ லேம் எக்ஸ்கியூசஸ். எக்காரணத்தை கொண்டு சாக்கு போக்கு சொல்லாதீங்க படிக்கிற விஷயத்துல. ஓகே, லேம் எக்ஸ்கியூசஸ்னா ஜஸ்ட் சாக்கு போக்கு. ஓகே, ஸோ வந்து இன்னைக்கு நீங்க படிக்க இருக்கிறீங்க, இன்னைக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு, ஒரு அகாடமில உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஜஸ்ட் அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறது. ஓகேயா, இல்லைன்னா ஏதாவது முக்கியமான கிளாஸ் இருக்கும், அன்னைக்கு பார்த்து நீங்க வந்து என்ன கோயில் திருவிழான்னு சொல்லி வெளியே போகலாம். இல்லைன்னா என்னது எனக்கு உடம்புக்கு முடியல, ரொம்ப சிம்பிள் தலைவலி தான், ஸோ அதுக்கே நம்ம என்னது போகாம எஸ்கேப் ஆகுறது. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த இடத்துல என்னதாகுது, லேக் ஆகுது. சரியா, ஸோ வந்து எக்காரணத்தை கொண்டும் நம்ம வந்து நல்ல டெவலப் ஆகணும், நல்ல சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்குன்னா நோ லேம் எக்ஸ்கியூசஸ். உங்களை நீங்களே வந்து நம்மளை தாத்துக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆள் யாருன்னா லேம் எக்ஸ்கியூசஸ் தான். ஓகேயா, அதாவது சாக்புக் சொல்லுவோம், ஐயோ எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்குது, ஸோ இன்னைக்கு மட்டும் நான் படிக்கல. ஓகே, ஸோ அது வந்து ஒரு சரியான சாக்புக்கு நிறைய பேர். ஓகே, லைட்டா ஃபீவரிஷா இருக்கு, அதனால என்னால படிக்க முடியல, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்க மனசு முடிஞ்சதுலாம் நீங்க கண்டிப்பா என்ன செய்யலாம், படிக்கலாம். ஓகேயா, அதனால இதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. ஓகே, இன்னைக்கு நான் படிச்சுட்டு வரலாம், நாளைக்கு படிச்சுட்டு வந்துறேன், ஸோ அதெல்லாம் வந்து தேவையே கிடையாது. இதுதான் நம்மளோட இது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய வந்து என்னது ஒரு ஒரு அவாய்டபிள் கேரக்டர். இதை வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணிருக்கணும். சரியா, இப்ப அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நோ ப்ரோக்ராஸ்டினேஷன். ப்ரோக்ராஸ்டினேஷன்னா மீனிங் என்னன்னா தள்ளி போடுதல். ஓகேயா, நம்ம தான் அது இதெல்லாம் நம்மளுக்கு கை வந்து கிடையாச்சு. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்த்துருப்போம், ஓகே இன்னைக்கு எக்ஸாம்க்கு இன்னும் நாள் இருக்கு, நம்ம இந்த சாப்டரை ஓகே நீ அந்த டைம்ல வந்து நம்ம என்ன செய்யலாம், படிக்கலாம். ஓகேயா, இதுதான் ப்ரோக்ராஸ்டினேஷன். நிறைய பேர் செய்து நிறைய பேர் மாட்டிக்கக்கூடிய ஒரு மிஸ்டேக்கும் ப்ரோக்ராஸ்டினேஷன் தான். ஒரு எக்ஸாம் டைம் வருது, ஸோ அந்த ஒரு 3 months இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 monthsல 2.5 months நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம பிரெயின் அவ்வளோ நம்மளை வந்து ஃப்ரீ பண்ணுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சின்னதா ஒரு மொபைல் எடுத்துட்டு அதுல வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து என்ன செய்யணும், பார்க்கணும். இப்ப பாக்குறதுக்காக மொபைல் எடுப்பீங்க, அப்பதான் நோட்டிபிகேஷன்ல வருவாங்க ஒரு ஆள், இந்த நம்ம இந்த ஃபேஸ்புக்கு நம்ம என்னது நிறைய அப்படி இப்படி இந்த இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதுல உள்ள அந்த ரீல்ஸ் அதெல்லாம் வந்து ஓகே இதை பார்த்துட்டு வந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போனோம்னா உள்ள போக 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 நம்மளோட டைம் வந்து அப்படியே என்னதாயிரும், அப்படியே அது சாப்பிட்றோம். ஓகே, தட் ஒன் இஸ் த டைம் கில்லர். ஓகே, மொபைல் படிக்கக்கூடிய டைம்ல மொபைலை யூஸ் பண்ணவே செய்யாதீங்க. ஜஸ்ட் அதை வந்து அப்படியே ஒரு இடத்துல சுவிச் ஆஃப் பண்ணி வச்சாலும் நம்மளுக்கு என்னது, இல்லைன்னா ஏரோப்ளைன் மோட்ல போட்டாலும் பிரச்சனை கிடையாது, அதை அப்படியே வச்சிருக்கு, அப்படியே தனியா ஒதுக்கி வச்சிருங்க. ஓகே, பாருங்க இதுக்கு அடுத்தது ப்ரோக்ராஸ்டினேஷனுக்கு என்ன ஒரு மெயின் இது என்னன்னா டைம் டூரேஷன். அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு மந்த், இன்னைக்கு இந்த வாரத்துல ஓகே ஒரு எக்ஸாம் இருக்குது, ஸோ அந்த மண்டேல இருந்தே நம்ம வந்து ஃப்ரைடே வரை வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ம படிக்கவே மாட்டோம். சனியும் ஞாயிறு கடந்து நம்ம முட்டி மோதி படிப்போம். இதுதான் என்னது ப்ரோக்ராஸ்டினேஷன், அதாவது தள்ளி 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 போடுறது. இது வந்து இருக்கவே கூடாது. சரியா, ஸோ கன்வெர்ட் ஃபியூச்சர் டு ப்ரெசன்ட். ஓகே, எப்படி நான் ஃபியூச்சரை ப்ரெசென்ட் ஆகுது எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம் உங்களுக்கு வருது, ஒரு நீட் எக்ஸாமை நம்ம பார்த்துக்கலாமே. பாருங்க, ஃபர்ஸ்ட் மே மந்த் போட்டிக்குது, அதுக்கு அடுத்த நீட் எக்ஸாமுக்கு அடுத்த மே மந்த் வரை நம்மளுக்கு எழுது டைம் டூரேஷன் இருக்கா. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நம்ம பிரெயின் என்ன பண்ணுவோம், ஓகே இன்னும் தான் நாள் இருக்குதே, ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த எஸ்கேப் ஆகி
ஃபைனலா வந்து நம்ம என்ன பண்ணுறோம், முட்டி மோதி வந்து இருக்கிறது தான் என்னது ஃபியூச்சர்ல இருந்து நம்ம என்னது ஃபியூச்சர்ல தானே நடக்குது. ஸோ வந்து அதனால நம்ம வந்து அதை ரொம்ப நம்ம பிரைன் வந்து அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது. ஸோ இது எப்படி நம்ம ப்ரெசென்ட்டுக்கு கொண்டு வரலாம், ஓகேயா? ஸோ என்ன பண்றீங்கன்னா, உங்க சாப்டர்ஸ் நீங்க இது ஃபார் எக்ஸாம்பிள் நீட் எக்ஸாம்க்கு எடுத்துக்கோங்களா, உங்களோட சாப்டர்ஸை நீங்க ஃபைனலா மே மந்த் எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. ஒரு டைம் டேபிள் போட்டுக்கோங்க. இந்த டைம் டேபிள என்ன பண்றீங்கன்னா, ஒவ்வொரு வீக்குக்கும் ஒரு எக்ஸாம் வச்சு என்ன பண்ணுங்க, அந்த வீக்கையும் நீங்க வந்து எஸ்கேப் பண்றீங்கன்னா விடாதீங்க. உங்களை பண்றீங்கன்னா ஒரு நாள் விட்டு விட்டு, ஓகே, நிறைய மாக் டெஸ்ட் இருக்கு, அதெல்லாம் பண்ணி பாருங்க. இதுதான் நம்ம பிரெயினை ஆக்டிவா வச்சுக்கிறது. அதாவது ஃபியூச்சரை இது பண்ணாம ப்ரெசென்ட்லயே நம்ம என்னதான் இருப்போம், ஆக்டிவா இருப்போம், ஓகேயா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து சக்சஸ்க்கு மெயின் இம்பார்ட்டன்டான ஒரு ஆள், ஓகேயா? தென் அடுத்தது பாத்தீங்கன்னா, நோ ஸ்டடி டு நோயிங் சம்திங், ஓகே? நீங்க படிக்கவே வேண்டாம். நான் சிம்பிளா சொல்றேன், நீங்க படிக்கவே வேண்டாம். நம்ம படிக்கிறோம் அப்படின்னு, நான் படிக்க போறேன் அப்படின்னு சொன்னா யாரோ ஒரு ஆர்டர்ல நம்ம உட்காந்து மங்கனி படிக்கிறது மாதிரி இருக்கும். பட் அப்படி ஒரு எண்ணம் நம்மளுக்கு தேவையே கிடையாது, சரியா? நம்மளுக்கு மெயின் என்னன்னா நோயிங் சம்திங். ஸோ நான் இன்னைக்கு ஏதோ ஒரு கான்செப்ட் இன்னைக்கு நான் வந்து என்னது தெரிஞ்சுக்க போறேன். ஸோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை லைன் பை லைன் படிங்க. கண்டிப்பா வந்து நம்மளுக்கு வந்து போரிங் இருக்காது, ஓகேயா? ஐயோ நான் படிக்கணும், நாளைக்கு டெஸ்ட் இருக்கு அப்படின்னு, நான் இந்த கான்செப்ட் எனக்கு தெரிய போகுது, இந்த கான்செப்ட்ல அப்படி என்னத்தை தான் இருக்குது, ஏன் இது எனக்கு புரியாதது மாதிரி இருக்கு, அப்படி புரியலைன்னா நம்ம என்னது பண்ணலாம், யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படி நீங்க என்ட்ரி ஆகணுமே தவிர நான் படிக்க போறேன் அப்படின்னு என்ட்ரி ஆனீங்கன்னா தட் ஒன் இஸ் என்னது சம்திங் ஆர்டர். யாரோ உங்களை ஆர்டர் பண்றாங்க படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி படிச்சீங்கன்னா நம்ம பிரெயின் வந்து ஒத்து வரவே செய்யாது. எப்படி நீங்க நினைக்கணும்னா, நோயிங் சம்திங், எனக்கு புதுசா ஏதோ தெரிய போகுது அப்படின்னு படிச்சீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா நீங்க இல்ல உங்க பிரெயினையும் உங்களை என்ன பண்ணிக்கணும், நல்லா இன்ட்ரெஸ்டா வச்சுக்கோங்க, சரியா? ஸோ வந்து இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் எல்லாம் இது ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. பட் ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. ரொம்ப இன்ட்ரெஸ்டா நம்ம என்ன செய்யலாம், படிக்கலாம், ஓகேயா? அதுக்கு அடுத்தது என்ன, பாசிட்டிவ் ரிவார்ட்ஸ், ஓகேயா? நம்மளுக்கு சக்சஸ் ஆகணும்னா வேற யாராவது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் ரிவார்ட் தரணும் அப்படின்னு நீங்க நினைக்கவே செய்யாதீங்க. ஒரு சின்ன டாபிக்ல ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லியிருக்கேன், 1 வீக்குக்கு ஒருக்க டெஸ்ட் எழுதுங்க. அப்படி இல்லைன்னா அதை இன்னும் ப்ரெசென்ட் ஆகணும்னா ஒரு நாள் விட்டு விட்டு எழுதுங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம், சரியா? ஸோ நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா, ஸோ ஒரு எக்ஸாம்ல நீங்க வந்து இத்தனை 50 மார்க்ஸ்க்கு ஒரு 35 வாங்கியிருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். ஓகே, அப்ப நீங்க உங்களை என்கரேஜ் பண்ணிக்கணும், சரியா? அப்பதான் நம்ம பிரெயின் ஓகே நம்ம 35 வாங்கியிருக்கிறோம், டோன்ட் கம்பேர் யுவர் மார்க் வித் அதர்ஸ் 1 மார்க், ஓகே? கண்டிப்பா கம்பேர் பண்ணவே செய்யாதீங்க. ஏன்னா அவங்களோட ஐக்யூ வேற, நம்மளோட ஐக்யூ லெவல் வேற, ஓகேயா? ஸோ அது உங்களை யார் கூட கம்பேர் பண்ணணும், நீங்க யார் கூட காம்பீட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 720 மார்க்ஸ் நீட்டுக்கு அந்த 720 மார்க்ஸ் தான், அதுதான் உங்களோட காம்படிட்டர். ஸோ அதை நீங்க எப்படி படிக்கிறீங்க அது கூட தான் காம்பீட் பண்ணணுமே தவிர ஏனோ தானோ நீட்டு என்னது பக்கத்துல இருக்கவங்க 460 எடுத்துட்டாங்க ஸோ அதெல்லாம் ஒரு மார்க்கே கிடையாது, ஓகே? உங்களோட காம்படிட்டர் பக்கத்துல இருக்கிறவங்களோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களே இப்படி யாருமே கிடையாது. உங்க காம்படிட்டர் உங்க மார்க் தான், ஓகே? அந்த 720 மார்க்ஸ் தான் உங்களோட கேம், ஓகே? இதுக்கு உங்க பிரைனை நீங்க என்ன பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். என்கரேஜ் பண்றதுக்கு சின்ன சின்ன குட்டி குட்டி ரிவார்ட்ஸ், ஓகே? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களே ஓகே செம்மையா நீ பண்ணிருக்க அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க, அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஓகே? அட் த சேம் டைம் நீங்க ஏதாவது இன்னைக்கு நான் வின் பண்றதுக்கு ஏதாவது ஒரு சின்ன சாக்லேட் வாங்கி சாப்பிடுறேன், அது வந்து என்னது ஒரு பாசிட்டிவ் திங், ஓகே? அதுக்கு அடுத்தது என்ன பண்ணீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஒரு டெஸ்ட்ல 35 எடுத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த டெஸ்ட் வரும்போது 35 விட குறையக்கூடாது. ஒரு மார்க்னால நீங்க என்ன பண்ணணும், இன்க்ரீஸா தான் இருக்கணும், சரியா? இதெல்லாம் நம்ம பிரெயினை என்கரேஜ் பண்ணக்கூடிய சில வழிகள். பிரெயினை என்கரேஜ் பண்ணாலே இங்க யார் வரமாட்டாங்க, நோ லேம் எக்ஸ்கியூசஸ் சான்ஸே கிடையாது, நோ ப்ரோக்ராஸ்டினேஷனுக்கு சான்ஸே கிடையாது. தென் அதுக்கு பாருங்க, ஃபியூச்சர்ல இருந்து ப்ரெசென்ட்டா மாத்துங்க, பிரெயினை ஏமாத்த பழகுங்க, ஓகேயா? ஃபியூச்சர் நினைச்சுதான் நம்ம பிரெயின் வந்து அப்படி ஏனோ தானோ விளையாடிட்டு போகும். உங்க பிரெயினை கொஞ்சம் ஏமாத்தி இல்ல நீட் எக்ஸாம் அப்ப கிடையாது, ஓகே? இன்னும் 1 வீக்ல நீட் எக்ஸாம் வருது அப்படின்னு உங்க பிரெயினை என்ன பண்ணுங்க, ஏமாத்த பழகுங்க, சரியா? ஸோ அப்படி பழகும் போது உங்களுக்கு அந்த வெறி படிக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ இந்த அப்டாக்கிள்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டாலே சக்சஸ் வந்து நம்ம கூட என்ன செய்திரும் வந்துடும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். Until then, bye from Dr. Usha Arasu. Thank you.